ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து நோ நியூக்ளியர் A1 அப்படிங்கிற TWS வாங்கி ரிவ்யூ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் நோ நியூக்ளியர் A1 அப்படிங்கிற இந்த TWS வாங்கியிருக்கேன். அண்டர் 500க்கு வாங்கியிருக்கேன். இந்த TWS பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்து வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் நோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்க TWS இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே நோப் நியூக்ளியர் A1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேயே ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத கூட போய் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள TWS கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நோப் நியூக்ளியர் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த கார்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பவர்ஃபுல்லான பேஸை வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் எப்படி இருக்கு அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவும் 50 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 45 ஹவர்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு நார்மலாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கேஸ்ல இருந்து பட்ஸ் எடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்மளோட போனோட பேர் ஆயிருது. பேரிங் பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் டூயல் மைக் வித் ENG சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோல லாஸ்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்றது, வால்யூம் டவுன் பண்றது, நெக்ஸ்ட் சாங் போறது, ப்ரீவியஸ் சாங் போறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்றது, டிஸ்கிரைப் பண்றது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் பண்றது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால டச் கண்ட்ரோல் மூலமா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சின்ன காம்பேக்டான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க கேஸு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோப்புன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் வேலை வந்து இது மாதிரி கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க மாட்டுறதுக்கு. ஸோ இது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பாட்டம் ஆஃப் த இயர்பட்ஸில் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்ட்ரக்சராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரையிலும் டச் கண்ட்ரோல் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. அண்ட் தென் காம்பாக்டாகவும் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வச்சிருக்கிறது வந்து ஓரளவுக்கு ஒரு கிரெடிட்னே சொல்லலாம். சூப்பராகவே இருக்குது. அதுவும் ஸ்ட்ரக்சராகவே கொடுத்துருக்காங்க டச் கண்ட்ரோலுக்கு. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். காதுக்குள்ள கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. எவ்வளோ செக் பண்ணாலும் கீழே விழுகலை. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ செக் பண்ணாலும் கீழே விழுகலை. பட் என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா நம்மளால் வந்து டம்ப் பண்ண மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியல. லைட்டாக ஒரு இயர்பட்ஸ் வச்ச மாதிரி தான் ஃபீல் பண்ண முடியுது. டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்திருக்கும். டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். 50% வால்யூமில் இருக்குது. இப்போ வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் நம்மளால வந்து அந்த அளவுக்கு சவுண்டை வந்து நம்மளால ஃபீல் பண்ண, அதாவது பேஸ் வந்து பவர்ஃபுல் பேஸை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நம்மளால பேஸை அவ்வளோக்கா நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஒரு நார்மலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி போதும். பட் வந்து பவர்ஃபுல் பேஸ் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்மளால பண்ண முடியல. பேஸ் பூட் சாங்லாம் வச்சோம் அப்படின்னா காதே வந்து அதிர்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டிரைவர்ஸால அந்த பேஸ் பூட் சாங்கை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அது மாதிரி இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே, பட் மாடரேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா, நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகுது. பட் அவங்க பேசுறது எனக்கு கரெக்டாக கன்வே ஆக மாட்டேங்குது. என்னோட என்வரான்மெண்டல் நாய்ஸும் சேர்ந்து கேட்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ அப்பப்போ லைட்டாக விட்டு விட்டு கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நெக்ஸ்ட் கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது பிளாக் அண்டு லைட் பிங்க் கலரில் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த TWSக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. ஸோ நீங்கள் ஒரு TWS வாங்கலான்னு இருக்கீங்க, அதுவும் அண்டர் 500க்குள்ளே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோப் நியூக்ளியர் A1 ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அமௌண்ட்டுக்கு ஓரளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டி ஓரளவுக்கு நார்மலாகவே கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த TWS ட்ரை பண்ணி பாருங்க. இந்த TWS நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ போறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளவு வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.